ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ளவுஸோட பேக் பார்ட் வந்து இன்றைக்கி கட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ கூட எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தெளிவாகவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கான கிளியர் வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம வந்து மார்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட கொக்கி பீஸில் இருந்து ஆம்ஹோல் கீழே அந்த ஆம்ஹோலுக்கு பக்கத்தில் வரைக்கும் நீங்கள் அளந்து பாருங்கள். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு மார்பு சுற்றளவு. ரொம்ப ப்ளவுஸை இழுக்கவும் கூடாது, ரொம்ப சுருக்கி வச்சும் எடுக்கக்கூடாது. கரெக்டாக அந்த ப்ளவுஸ் வந்து நம்மளோட உடம்புல ஃபிட் ஆனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வச்சு எடுக்கணும். இந்த ப்ளவுஸோட மார்பு சுற்றளவு வந்து 8 இன்ச்சு. ஸோ இது வந்து நம்ம 4ஆக டிவைட் பண்ணி தான் வந்து 8 இன்ச்சு. ஸோ நம்ம கொக்கிப்பட்டியிலேருந்து ஆம்ஹோல் வரைக்கும் எடுத்திருக்கோம். அதனால் வந்து 8 இன்ச் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ 8 இன்ச்சு ப்ளவுஸ்னால் நம்ம வந்து 4ஆக வந்து டிவைட் பண்ணி தான் 8 இன்ச் வச்சுருக்கோம். இது வந்து 32 இன்ச்சு ப்ளவுஸ். மொத்த மார்பு சுற்றளவு வந்து 32 இன்ச்சு. ஸோ அதை நம்ம 4ஆக டிவைட் பண்ணும்போது 8 இன்ச்சஸ் வரும். ஸோ இந்த 32 இன்ச்சு ப்ளவுஸ் தான் இன்றைக்கி வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்பவே கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் தான். நீங்கள் வந்து ஒவ்வொரு இதையும் நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கீழே பேக் போர்ஷன் வந்து மடித்து ஃபோல்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு 2 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே தான் நம்ம வந்து அளவுகள் வந்து குறிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கீழே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக நம்ம வந்து போட்டு லைன் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ப்ளவுஸை வந்து மடித்து போட்டுக்கணும். அதாவது நம்மளோட ஃப்ரண்ட் சைடு இருக்குல்ல, ஃப்ரண்ட் சைடு வந்து உள்பக்கமாக போகிற மாதிரி மடிச்சுக்கோங்க. உள்பக்கமாக போகிற மாதிரி மடிச்சிங்கன்னா தான் பேக் பீஸ் நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான அளவு வரும். ஸோ ஃப்ரண்ட் பீஸ் வந்து உள்பக்கம் போகிற மாதிரி மடித்து இந்த மாதிரி நம்மளோட கிளாத் மேலே போட்டுட்டு இப்போ நம்மளோட அந்த அளவுகள் எல்லாமே குறித்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட ஹைட்டு, அதாவது நம்மளோட பேக் பீஸோட அந்த குறிச்சிருக்கிற அந்த 2 இன்ச்சஸ்க்கு மேலே நம்ம ப்ளவுஸ் வச்சுருக்கோம். ஸோ அதிலிருந்து நம்மளோட ப்ளவுஸோட ஹைட்டு ஷோல்ட்ரு பாயிண்டில் ஒரு மார்க் பண்ணிக்கணும். ஸோ அதில் கரெக்ட் அளவு, அப்புறம் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வேணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்கள் ப்ளவுஸோட ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ பேக் பீஸ் வந்து ரொம்பவே ஈஸி தான். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அளவுகள் வந்து பெர்ஃபெக்டாகவே வரும். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ளவுஸோட அந்த ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ளவுஸ் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கரெக்டாக வைக்கிங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு அளவுகள் வந்து கரெக்டாக வரும். ஸோ ப்ளவுஸை வந்து கரெக்டான ஒரு ஷேப்பில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ ஒரு இது மேலே கீழே அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு அளவுகள் வந்து நீங்கள் ஒரு இதில் மேலே இருக்கிற கிளாத் வச்சு எடுப்பீங்க, ஒரு இதில் கீழே இருக்கிற கிளாத் வச்சு எடுப்பீங்க. ஸோ அந்த மாதிரி எடுக்காமல் ஒரே மாதிரி வச்சு இந்த மாதிரி எல்லா அளவுகளும் மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்ஹோலோட கரெக்ட் அளவு, அப்புறம் ஸ்டிச்சிங்க்கான அளவு, நெக்கோட அளவு, இந்த மாதிரி எல்லாமே வந்து குறிச்சிட்டு ஸ்டிச்சிங்க்காக 1/2 இன்ச் வந்து நீங்கள் விட்டுக்கோங்க. விட்டுட்டு நம்ம ஸ்டிச்சிங்க்காக விட்டுருப்போம். ஸோ அதில் தான் நம்ம வந்து லைன் போட்டு எடுக்கலாம். கரெக்ட் அளவில் வந்து நம்ம மார்க் பண்ணக்கூடாது. ஸ்டிச்சிங்க்காக போட்டிருக்க அளவில் தான் மார்க்கிங் வந்து பண்ணணும். ஏன்னா ஸ்டிச்சிங்க்காக போட்டிருக்க அளவில் நம்ம வந்து ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அதை ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணும்போது கரெக்டான அளவுக்கு வந்து ஸ்டிச்சிங் வந்து வந்துடும். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/2 இன்ச் விட்டு அந்த இடத்த வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்து வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து லைன் வந்து போட்டு எடுத்துக்கிட்டோம். ஸோ இனிமேல் வந்து நம்ம அதில் குறிச்சிருக்கிற அளவுகள் எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ ஷோல்டர் வந்து நான் செக் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் அதாவது நெக்கோட வித்து அது வந்து எனக்கு 2.5 இன்ச் இருக்குது. ஸோ நம்ம இதுக்கு 32 இன்ச்சு ப்ளவுஸு. ஸோ 2.5 இன்ச் வந்து கரெக்ட் தான். இப்போ ஆம்ஹோலில் நம்ம 1.25 இன்ச் வந்து கர்வ் கொடுத்து இந்த மாதிரி ஆம்ஹோல் ரவுண்டு வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறமா நெக்கோட அந்த ரவுண்டும் வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ உங்களுக்கு நெக்கோட வித்து வந்து கீழே அதிகமாக வேணும், நெக்கு நல்லா வந்து வளைஞ்சி பெருசாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆனால் ஷோல்டர் ஃபால் ஆகக்கூடாது அப்படின்னா நீங்கள் மேலே வந்து கூட்டாமல் கீழே மட்டும் நீங்கள் ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி உங்களோட நெக்கை வந்து நல்லா வளைச்சி நீங்கள் பெருசாக வந்து எடுத்துக்கலாம். ஆனால் மேலே மட்டும் நெக்கோட வித்தை வந்து நீங்கள் கூட்டக்கூடாது. கூட்டினா உங்களுக்கு ஷோல்டர் ஃபால் ஆகிடும். ஸோ மேலே கூட்டக்கூடாது. இப்போ நம்ம வந்து மார்பு சுற்றளவை அதில் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். மார்பு சுற்றளவு 8 இன்ச் இருந்துச்சு. அதை மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஆம்ஹோலோட ரவுண்டை வந்து நம்ம ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி அளந்து எடுத்துக்கோங்க. அந்த ஆம்ஹோல் நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம்ல அந்த ரவுண்டை வந்து இந்த மாதிரி அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த ஆம்ஹோலோட ரவுண்ட் வந்து நம்ம இப்போ அளந்து எடுத்த அளவு வந்து வரணும். அதாவது நம்மளோட மார்பு சுற்றளவு 8 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இடத்துல நம்மளோட ஆம்ஹோலோட ரவுண்டு வந்து இப்போ எனக்கு 7 இன்ச்சு ஆம்ஹோல் ரவுண்டு. ஸோ அந்த அளவு வந்து வரணும். ஆனால் எனக்கு இப்போ வந்து அந்த அளவு வரல.
ஸோ எனக்கு வந்து ஒரு 1 இன்ச் பக்கம் வந்து 1/2 இன்ச் பக்கம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நான் ஆம்ஹோலோட ஹைட்டை வந்து கீழே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம 1.25 இன்ச்சில் வந்து மறுபடியும் மார்க் பண்ணி லைன் போட்டு நீங்கள் இப்போ வந்து நீங்கள் அளந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த கரெக்டான ஆம்ஹோல் ரவுண்டு 7 இன்ச்சு வந்து வரும். ஸோ மார்பு சுற்றளவு 8 இன்ச்சும் ஆம்ஹோல் ரவுண்டோட 7 இன்ச்சும் ஒரே இடத்துல உங்களுக்கு மார்க்கிங் வந்தது அப்படின்னா உங்களுக்கு சைடு ஸ்டிச்சிங்கில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ப்ளவுஸோட ஃபிட்டிங்லேயும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ ஆம்ஹோலோட ஹைட் வந்து நிறைய பேருக்கு வந்து வைக்கிறது தெரியாது. ஸோ உங்களுக்கு ஆம்ஹோலோட ரவுண்டு தெரிஞ்சாலே போதும். நீங்கள் வந்து ஆம்ஹோலோட ஹைட்டை நீங்கள் இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஆம்ஹோலோட ரவுண்டை வச்சு தான் நீங்கள் ஆம்ஹோலோட ஹைட் வந்து மார்க் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு ஆம்ஹோல் ரவுண்டுக்கும் ஒவ்வொரு ஆம்ஹோல் ஹைட் வரும். ஸோ ஆம்ஹோல் ரவுண்டை வந்து பேஸ் பண்ணி நீங்கள் ஆம்ஹோலோட ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே வந்து நம்மளோட உடம்பு சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அதை நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து பேக் பீஸ் வந்து உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டோம். நம்ம வந்து இவ்வளோ தான். நீங்கள் அந்த ஆம்ஹோல் பக்கம் கரெக்டாக வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஆம்ஹோல் தான் மெயினு. அப்புறம் நெக்கோட வித்தையும் நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிடக்கூடாது. இது வந்து 32 இன்ச்சு ப்ளவுஸு. ஸோ நான் வந்து 2.25 வந்து வச்சுருக்கேன். 2 இன்ச்சு கூட போதும். பட் இவங்க வந்து கொஞ்சம் டீப்பாக போகிறதுனால நம்ம வந்து 2.5 இன்ச்சு வந்து வச்சுருக்கோம். அப்படி இல்லைனா 2 இன்ச்சே போதும். ஸோ நெக்கோட வித்தும் நீங்கள் கரெக்டாக வச்சிங்கன்னா ஷோல்டர் வந்து உங்களுக்கு ஃபால் ஆகாமல் கரெக்டாக வரும். ஸோ அவ்வளோதான், ப்ளவுஸ் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எந்த மாதிரி உங்களுக்கு இனிமேல் வீடியோஸ் போடணும், என்ன வீடியோஸ் போடணும்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.